ஏடிஎம்கே கூட்டணியிலேயே நான் இணைஞ்சிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பெரிய டாக்டரும் வந்து முடிவு பண்ணிட்டதா செய்திகள் வருது. அவருக்கு எந்த இடத்துல கரெக்டாக வந்து நிற்கிறாருன்னா இப்போ அதிமுக தான், வேறு இடம் இல்லை அப்படின்றதுல. ஏன்னா அதிமுகவுக்கு இவராக போயிட்டாரு அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அதிமுக சைட்லேருந்து ஒரு தொடர்ந்து குறைஞ்சது வாரத்தில் ஒரு 2 முறையாவது அவர் தோட்டத்தில் போயிட்டு உட்காந்துறாங்க, வாங்க எங்கள் அலைன்ஸ்க்கு வந்துடுங்க, அன்புமணியை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி சரி ஓகேப்பா அப்படின்ற இதுவுக்கு அவரும் இருந்திருக்கிறாரு. அப்போ தான் அவர் தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அருள் அவர் வந்து தலைமைச் செயலகத்தில் எடப்பாடி அவர்களை சந்தித்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட பேசியிருக்காரு. அதில் கூட்டணி சீட்டு எல்லாமே பேசியிருக்காங்க. அப்போது ராமதாஸ் தரப்புலேருந்து முன்வைக்கப்பட்ட டிமாண்ட் என்னென்னா, இன்றைக்கி அன்புமணி கூட இருக்கார், நாங்களும் வந்துடுறோம், அவரை விட எனக்கு கம்மியாக கொடுத்தேனால ஐயாவெல்லாம் இது ஏற்றுக்க மாட்டார், அது ரொம்ப கௌரவ குறைச்சலாயிடும், அதனால் நீங்கள் ஒரு 30 சீட்டு கணக்கு பண்ணுங்கள், அவருக்கு ஒரு 15 எனக்கு ஒரு 15 கொடுங்க, இல்லை குறைச்சி தரீங்கன்னா அவருக்கு ஒரு 14 எனக்கு ஒரு 14, ஆனால் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு டிமாண்ட் வச்சுருக்காங்க. வேணும்னா அவர் இறங்கி வர மாட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ராஜ்யசபா தரேன்னு சொன்னீங்கல்ல, அதை வேணால் அவருக்கே கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் கேட்டுட்டு எடப்பாடி அவர்கள் அவ்வளோ சீட்டுலாம் அப்படின்னு இழுத்துட்டு 4 சீட்டு அப்படின்னு 4 பேரில் காமிச்சிருக்காரு. என்னங்க அப்படின்ற டோனில் என்ன சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அவங்களுக்கு இடி கிடையாது. அடுத்து அவர் சொன்ன வார்த்தை, என்ன சொன்னாங்க? 4 சீட்டு தான் தருவோம், ஆனால் மாம்பழ சின்னத்தில் 2 பேரும் ஒன்றா நிற்கணும்.